ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே சம்பவத்துக்குள்ள போயிடுவோம். என்ன நடந்தது டிஜிபி ஆஃபீஸில்? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சுற்றி வளைத்து 4 விசிக கட்சியை சார்ந்தவர்கள் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அவரோட சட்டையெல்லாம் கிழிச்சு அங்கே பெரிய ரணகலமே நடந்திருக்கு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? இதற்கு தற்காப்பாக இவர் தன் கையில் வச்சிருந்த அந்த கத்தியை எடுத்து காட்டினதுதான் உண்டு. உடனே தெரிச்சு ஓடி இருக்காங்க எல்லா நபர்களும். அதுவும் வீடியோவா பதிவாயிருக்கு. இந்த பொழப்புக்கு 4 பேர் திருமாவளவனின் இந்த பட்டியல் சமூக விரோத போக்கை நான் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். திமுகவின் ஊதுகுழலாக மாறி திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு 4 கால் மிருகமாக செயல்படுகிறார். சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதுண்ணா. உன்ன என்ன சொல்றது? திருமாவளவன் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும் திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு 12 மணிக்கு பெசன்ட் நகருக்கு ஆட்டோவில் தனியா வராரு. அப்போ நான் நினைச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன்ட் நகர்ல ஆட்டோவில் வர திருமாவளவனை இங்க வாப்பா அப்படின்னு நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு தெரியும். மஜாயா காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? எல்லா மீடியாக்களும் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார், அவர் ஓடினார், தப்பித்து டிஜிபி அலுவலகத்திலிருந்து எகிரி ஓடினார். நம்ம தான் பாக்குறோமே, அங்க ஓடினது அவனுக்கு தானே. வேற திமிரி அத்துமீறு திரும்பி படு காட்டு காட்டு என்ன வேணும் சொல்லு. நான் எல்லாத்துக்கும் ரெடி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வராது பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க.